ரீசெண்டாக ஹைதராபாத்தில் ஒருத்தன் அவன் மனைவியை கொண்டு துண்டா வெட்டி ப்ரெஷர் குக்கரில் கொதிக்க வச்சிருக்கான். இதை ஒரு மலையாளம் படமான சூக்ஷ்மதேசினை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கா. அப்புறம் குஜராத்தில் ஒரு அம்மா திருஷ்யம் படம் பார்த்து அவரோட 2 வயசு குழந்தைய கொண்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் டாய்லெட் கீழே புதைச்சிட்டு போலீஸ் கிட்ட குழந்தைய காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. கிரீஸில் டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் த அதர் மீன் ஒரு படம் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி கொலை பண்ணியிருக்கா. இதில் டைரக்டருக்கே நன்றி வேற தெரிவிச்சிருக்கா. டைரக்டர் உடனே அந்த படத்தை தியேட்டர் ரிலீஸை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஒரு கிரைம் மெத்தடை படத்தில் இருந்து காப்பி பண்ணி செய்கிறத காப்பி கேட் கிரைம்னு சொல்லுவாங்க. டெல்லியில் டீனேஜ் பசங்க புஷ்பா படம் பார்த்து கேங்ஸ்டராக காமிச்சிக்கணும்னு ஒரு அப்பாவியை கொண்டுருக்காங்க. கர்நாடகாவில் KGF 2 பார்த்துட்டு ஹீரோ மாதிரி ஃபேமஸ் ஆகணும்னு ஒருத்தன் 5 பேரை கொண்டிருக்கான். அப்புறம் யூபியில் டூம் படம் பார்த்துட்டு முத்தூட் ஃபினான்ஸ் ஆஃபீஸை கொள்ளடிச்சிருக்காங்க. இந்த படம்னால இன்ஸ்பயர் ஆகி இன்னும் கேரளா, ஹரியானா, டெல்லின்னு சம்பவம் நடந்திருக்கு. யூபியில் ஒருத்தன் அவன் ஒன் சைடு லவ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தர் கல்யாணம் ஆக போகிறதுனால அவளை கொண்டுட்டு எது என்னுடையதாக இருக்க முடியாது, அது வேறொருடையதாக இருக்க நான் வாய்ப்பளிக்க மாட்டேன்னு கபீர் சிங் படம் வசனத்தை போஸ்ட் பண்ணியிருக்கான். அப்புறம் யூஎஸில் தியேட்டருக்கு வந்த ஒருத்தன் டார்க் நைட் படம் ஜோக்கர் மாதிரி ஹேர் கலர் அடிச்சுட்டு அவனை போல நடந்துக்கிறேன்னு 12 பேரை ஷூட் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி மீடியா பார்த்து சைக்காலஜிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத ஜென்ரலாக காப்பி கேட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் காப்பி கேட் சூசைட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு செலிபிரிட்டி சூசைட் பண்ணால் அந்த நியூஸை பார்த்துட்டு இமிடேட் பண்ணுவாங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புட் சூசைட், மர்லின் மன்றோ சூசைட், இறந்தப்போ இப்படி தான் ஆச்சு. ஏன் 2 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு ஸ்கூலில் சூசைட் பண்ணிட்டா. 24/7 இந்த நியூஸ் ஓடுனதுனால இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணதை நியூஸ் வந்ததாக பார்த்துருப்பீங்க. இதுதான் காப்பி கேட் சூசைட். இது எல்லாமே காப்பி கேட் எஃபெக்ட்ஸில் வரது தான். இதை எப்படி தடுக்கலாம்னா, 1, எப்போல்லாம் பொறுக்கி ரவுடி மாதிரி நெகட்டிவ் கேரக்டரை க்ளோரிஃபை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி நடக்குது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸை க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. 2, பொறுப்பான நியூஸ் ரிப்போர்ட்டிங்காக இருக்கணும். 3, குழந்தைகளை எந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு பெற்றோர்களுக்கு அந்த தெளிவு இருக்கணும். அப்புறம் தயவு செஞ்சு சொல்கிறேன், சினிமாவை சினிமாவாக பாருங்க.